நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 29வது வசனம். அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப இங்க வந்து பழி வாங்கக்கூடாது அப்படின்றத ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஒருத்தர் வந்து என்ன திட்டுனா நான் திரும்ப திட்டி தானே ஆகணும், அது எப்படி பழி வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இது வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடியதுதான். வந்து சில மருமக மாமியார் அந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். என் மருமக சின்னவ, அவ போயிட்டு என்ன திட்டலாமா, நான் வந்து திரும்ப சகிச்சிட்டு இருக்கணுமா அப்படின்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய இருக்கும். இது மாதிரி நிறைய உறவு முறைகளுக்குள்ள தம்பி சின்ன வயசுக்காரங்க நம்மளை திட்டாங்க அப்படிங்கும்போது அவன் திட்டுறதை நான் கேட்டுட்டு இருக்கணுமா, வாங்கிட்டு இருக்கணுமா, அவனுக்கு வந்து நான் திரும்பவும் செய்வேன் பாரு அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு அது ஒரு வாக்குவாதமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் மூலமா இதை காட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். பிரதர் ஒரு நிமிஷம் இங்க வாங்கலாம். பிரதர் நான் வந்து உங்களை திட்டுனா நீங்க வாங்கிக்கிறீங்களா? ஏன் திட்டினா வாங்கிக்கணும், பதிலுக்கு நானும் சேர்ந்து திட்டுவேன். ஓகே பிரதர். இல்ல நான் சும்மா ஏதோ எதாச்சும் திட்டுனா வாங்கிக்க முடியுமா? சும்மா எப்படி திட்ட முடியும்? ஓகே ஓகே. இப்போ ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாக்கி நீங்க திட்டு வாங்கிக்கிறீங்களா? நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன். 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு 1000 ரூபாய் கொடு. ரெண்டே திட்டு தான். 1000 ரூபாய் கொடுக்குற 2 திட்டு வாங்கிக்கிறீங்களா? 2 திட்டுக்கு 1000 ரூபாய். சரி, ஓகே ஓகே. சோ இதே மாதிரி தான் இன்னைக்கு ஆண்டவர் வந்து சும்மால உங்களை திட்டுவாங்க சொல்லல. இப்ப இதுக்கு வந்து சரி கட்டுவேன் அப்படின்னு சொல்லாதுன்னு சொல்றாங்க இல்லையா? சும்மா சொல்லல. இப்போ வந்து இந்த பிரதருக்கு நான் சொல்லும்போது சும்மா திட்டு வாங்க முடியாது, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு ஆண்டவரும் நம்ம என்ன சொல்றாருன்னா, நீ சும்மா எல்லாம் திட்டு வாங்க வேண்டாம், நீ திட்டு வாங்கின அப்படின்னா உனக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. சோ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பரலோகம் தான் நம்மளுடைய ஒரே டார்கெட். ஐயா பாக்மான் செய்ய பாடும்போது அழகா சொல்றாங்க, பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகத்துக்காக தான் நம்ம வந்து பிரயாசப்பட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது சும்மா 2 திட்டு வாங்கினாக்கி எனக்கு பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அந்த பரலோக ராஜ்யத்துக்காகவாவது நம்ம வந்து கொடுமையை சகிச்சுக்கலாம்ல, உங்களுக்கு சத்துருக்களை நேசிக்கலாம்ல. அதனால இனிமேல் சரிக்கு சரி கட்டுவேன், அவன் என்ன அப்படி பேசிட்டான், அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவன் என்ன கஷ்டப்படுத்திட்டான், நானும் திரும்ப அப்படி கஷ்டப்படுத்துவேன் அப்படின்ட்டு சொல்லாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு வந்து பொறுத்துக்கணும், சகிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி நீங்களும் பொறுத்துக்கோங்க, சகிச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.